கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பட்டாணியை பயன்படுத்தி பூரி, சப்பாத்தி, புலாவ், வெஜிடபிள் சாதம் இதுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஒயிட் குருமா தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே செய்ய போகிறோம். பிகினர்ஸ் வேலைக்கு போகிற பெண்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வேலை முடிகிற மாதிரி செய்து காமிச்சிருக்கோம். இது ஒரு 5 நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை மூடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது இதில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு நல்லா இது போல் துண்டுகளாக சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது இஞ்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடும். கூடவே ஒரு 4லேருந்து 5 பல் போல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்னதாக ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக ஒரு கைப்பிடி அளவு முந்திரி கூட பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பாதி அளவு பொட்டுக்கடலை பாதி அளவு முந்திரியும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு கசகசா, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடிட்டு ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம பெரிய துண்டுகளாக சேர்த்துருந்ததுனால ஒழுங்காக அரைப்பட்டு வராது. அதனால் ஃபஸ்ட்டு ரஃப்பாக அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஒயிட் குருமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் இந்த ஒயிட் குருமாவை செய்ய போகிறோம். அதனால் குக்கர் பயன்படுத்திக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் இந்த ஒயிட் குருமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தாளிதம் 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சம் போல் கடல் பாசி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கடல் பாசி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குருமா சுவையாக இருக்கும். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல நீள்வாக்கில் அல்லது இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக கட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, ஒன்று பாதியமாக கட் பண்ணாலே போதும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு ஓவர் நைட் ஊற வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஊற வச்ச பட்டாணி அல்லது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய், பொட்டுக்கடலை, கொத்தமல்லி இலைகள்லாம் சேர்த்து அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாரை அலசிட்டு எந்த அளவுக்கு இந்த ஒயிட் குருமா திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால குருமா நல்லா திக்காகவே வரும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக தான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தோம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்ததுனால ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மறுபடிக்கும் உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகள், கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஒயிட் குருமா திக்னஸாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் பூரிக்கு ஏற்ற உருளைக்கிழங்கு ரெசிபி, அப்புறமா சட்னி ரெசிபி நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. அதனால தான் நம்ம இந்த வாரத்தில் 2 முறை பூரிக்கு ஒரு சைடிஷ் செய்து காமிச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம இந்த வாரத்திலேயே அதாவது ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பூரிக்கு ஒரு சைடிஷ் போட்டிருக்கோம். இப்போது 2வதாகவும் போட போகிறோம். சப்பாத்தி, பூரி இந்த 2க்குமே இதே மெத்தடில் ஒரு முறை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவை உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.